ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 3 தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றி வதக்கணும். அது கூட வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 கொத்து கருகாப்பில், 2 பத்து தேங்காய் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நான் மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை குழம்பு தாளிச்சு விடலாம். அடுத்து கடாயை வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சுண்டவத்தில் நான் சுடுதண்ணீர் போட்டு கழுவி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கடுகு, வெந்தயம், கருகாப்பில், சின்ன வெங்காயம் 50, பூண்டு 50, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 3 வரமிளகா இதை போட்டு வதக்கிட்டு அரைச்சி பேஸ்ட்டி ஊற்றி எண்ணெயில் வதக்கி புளியை ஊற்றி உப்பு போட்டு மறுபடியும் சுண்டவத்தில் பொரிச்சதை சேர்த்துக்கணும். அது கூட ஒரு பெரிய சைஸ் வெல்லம் போட்டுக்கணும். அவ்வளோதான். குழம்பு